இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்திரமித்யபிதீயதே ஏதத்யோவேத்தி தம் பிராகுஹு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா. கண்ணன் கீதையில் ரொம்ப ஆச்சரியமான இந்த கருத்து தெரிவிக்கிறார். இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் விளைநிலம். இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நிலம். இதில் நன்கு பயிர் செய்ய வேண்டும், நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும், நல்ல கர்மங்களை புரிய வேண்டும் என்று எவன் புரிந்து கொள்கிறானோ அவன்தான் க்ஷேத்ரஜ்ஞன். இதை க்ஷேத்திரம் விளைநிலம் என்று தெரிந்து கொண்டவன்தான் ஜீவாத்மா. அப்ப இந்த உடல்தான் விளைநிலம், ஆத்மாதான் விளைப்பவர். இவ்வுடலை கொண்டு நல்ல பயிர்களை விளைத்து, அதாவது கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், நற்பண்புகள் ஆகிய நல்ல பயிர்களை விளைத்து ஒருத்தன் இந்த உடலிலிருந்து விடுதலை அடைந்து, பிறவிச் சுழலிலிருந்தே விடுதலை அடைந்து மோட்சம் அடைய வேண்டும். ஆனால் இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்டது கண்ட கண்ட செடியை வளர்ப்பதற்கு, உவர் நிலம் ஆக்குவதற்கு என்று தப்பா புரிந்து கொண்டு உடலையே யார் தவறாக பயன்படுத்தி பகவானுடைய ஆராதனத்திலேயே ஈடுபடாமல், பூஜையில் ஈடுபடாமல் காலத்தை கழித்து விடுகிறானோ அவன் மறுபடியும் மறுபடியும் பிறவி எடுத்து உழன்று கொண்டிருக்கிறான். பிராச்சீன பர்ஹிஸ் நாரதரை பார்த்து கேள்வி கேட்கிறார். நாரதரே, இந்த உடலோடு நான் சில கர்மங்களை புரிகிறேன், உடல் மடிந்து விட்டது. அப்ப இந்த உடலோடே செய்த கர்மங்களுக்கு பயன் எப்படி பிற்பாடு கேரி ஓவர் ஆகுது? இது எப்படி மற்றொரு உடலுக்கு போகிறது? இந்த உடலோட அடுத்த பிறவி எடுத்தா கூட சரி, ஆனா உடல் மண்ணோடு மண்ணாகி விட்டது. அப்ப அடுத்த பிறவிற வேறு உடல் கிட்டுகிறது. அதுல எனக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? இதனுடைய பயனை அவ்விடத்தில் அனுபவிப்பேனா என்னங்கிறது கேள்வி. நாரதருக்கு தான் பதில் சொல்ல போறார். இந்த ஜீவாத்மா இந்த உடலை துறந்தாலும் தன் கர்மங்களை விட்டுவிடாமல்னா அவர் விட்டு விடாமல் அல்ல, கர்மங்கள் அவரை விட மாட்டேங்கிறது. நமக்கு ஆப்ஷன் கொடுத்தோம்னா உடனே தூக்கி போட்டுருவோம். பண்ற தப்பெல்லாத்தையும் பண்ணிவிட்டு, சாமி இந்த பேக்கேஜை யார் தூக்கின்னு போறதுன்னு போடுவோம் இல்லையோ. பெருமாள் அப்படி விட்டுடுறதே இல்லை. நாம சம்பாதிச்சிட்டோமா, நாம தான் அந்த சுமைய சுமந்தே ஆக வேண்டும். அதை தான் இங்க அழகா சொல்றார். ஏனைவ ஆரபத்தே கர்ம தேனைவ அமுத்திர தத்புமான் புங்தே ஹ்யவ்யவதானேன லிங்கேன மனசா ஸ்வயம். இது 29வது அத்தியாயம் 60வது ஸ்லோகம். ஒருத்தன் இந்த பூத உடலை, பெரும் உடலை கீழே திறந்து விட்டாலும் அவ்வாத்மா புறப்படும் போது கர்மங்களையெல்லாம் எடுத்துன்னு தான் போறார். அடுத்த உடலுக்குள்ளும் கர்மங்களோடு தான் புகுகிறார். அவருடைய பூத சூக்ஷ்மங்கள், புலன்களுடைய நுண்ணிய புலன்கள் அதத்தனையும் எடுத்து கொண்டு தான் போவார். அதே போல வாசனை, இத்தனை பிறவிகளா இருக்கிற பதிவுகள், அந்த பதிவுகளையும் கிரகித்து கொண்டு தான் போவார். அப்ப வாசனையோட போறார், இந்திரிய சூக்ஷ்மங்களோட போகிறார், கர்மங்களோட போகிறார். இதுதான் அவருக்கு இருக்கிற பேகேஜ். இது இல்லாம அவர் போகவே முடியாது. இந்த மூன்றையுமே தொலைத்தாக வேண்டும். இதெல்லாம் எதனால தொலைய மாட்டேங்கிறது? அவித்யா. நான் யாருன்னு தெரிந்து கொள்ளாமல், பிரம்மம் யாருன்னு புரிந்து கொள்ளாமல், நான் பிரம்மத்துக்கு அடிமைன்னு தெரிந்து பக்தியை செய்யாமல் இருக்க இருக்க இந்த கர்மங்கள் எல்லாம் என்னது என்னது என்று நினைத்து கொண்டு சத்தம் ரஜஸ் தமஸ் ஆகிய முக்குணங்களுடைய இன்பத்தை துய்ப்பதற்காக இவன் எதுவரை கர்மங்களை புரிகிறானோ அது வரைக்கும் இதே சுழற்சி தான். அப்ப இதுலேருந்து வெளியில வர்றதுக்கு நைசர்கிகமான பக்தி பண்ண வேணும் என்று நாரதர் உபதேசிக்க போகிறார். அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார். மமைதே மனசா யத்த சசா ஆசௌ அஹமிதி ப்ருவன் கிருண்ணியா தத்புமான் ராத்தம் கர்மயேன புனர்பவ. கர்மம் தொடர்ந்து கொண்டு வரும். ஒரு பிறவி முடிந்ததற்காக கர்மம் முடியாது. கர்மங்கள் முடிந்தாத்தான் பிறவி என்னும் தொடர் நிற்கும். நமக்கு பிறவி முடிஞ்சு போச்சே, இந்த பிறவி முடிஞ்சது, கர்மம் அத்தோட போச்சல்ல. அதுக்கு தான் கீழே நன்னா விளக்கினே, உடலோடைய மட்டும் இருப்பது கர்மம் அல்ல. இந்த கர்மங்கள் ஆத்மாவை சேர்ந்தவை. ஏனெனில் உடலுக்கு எதை செய்யக்கூடிய அறிவும் கிடையாது. தூண்டுபவர் ஆத்மா. அப்ப தூண்டுறவர் அவர்னு சொன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் தானே ஏத்துண்டாகணும். ஆத்மா பேர்ல அப்ப கர்மங்கள் தட்டாதுன்னு எதை தெரியுமா சொல்ற? ஆத்மா குணங்கள்லே ஈடுபடாதவன், ஆத்மா கர்மங்கள் தட்டாதவன். இது எதுக்காக சொல்லிட்டே இருக்கா தெரியுமா? முக்த ஆத்மாவுக்கு தட்டாதுன்னு அர்த்தம். ஆத்மாவனுடைய இயற்கையான வடிவத்தை பார்த்தால், இயற்கையான ஸ்வபாவத்தை பார்த்தால் அவருக்கு இந்த முக்குணங்கள் தட்டக்கூடாது. அது உடலின் பேர்ல தான் தட்டணும். அவருக்கு சுகதுக்கங்கள் கூடாது, உடலுக்குத்தான் இருக்க வேண்டும். அவருக்கு பாப புண்ணியங்களே கூடாது. இப்படிதான் அவர் இருக்கணும். ஆனா நாம் அப்படி இருக்கவில்லை. நாம் அவித்யாலே, அறிவின்மையாலே சூழப்பட்டு உடலுக்குள் எப்போது புகுகிறோமோ அப்ப அனைத்துக்குள்ளும் இவர் ஈடுபட ஆரம்பிச்சுடுறார். இயற்கையான ஸ்வரூபத்துல ஜீவாத்மாவுக்கு இந்த ஈடுபாடே கிடையாது. பாப புண்ணியங்களே தீண்டாது. உடலை எடுத்து கொண்டிருப்பதால் தான்
செயல் புரிவதால் தான் பாப புண்ணியங்கள் தீண்டுகின்றன. அதை ஒருத்தர் புரிஞ்சுனுட்டா அப்ப என்னமா நடந்துக்க ஆரம்பிக்கிறார்? ஓ, என்னுடைய இயற்கை தன்மைங்கிறது இதால பாதிக்கப்படாத தன்மை. ஆனா செயற்கையாக கர்மங்கள் இருக்கிறதுனால இந்த உடலை எடுத்து கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த செயற்கை தன்மையை மாத்திக்கணும், இயற்கை தன்மையை அடையணும். அப்படின்னால் கர்மங்களை தொலைச்சுடணும். தொலைக்கணும்னா பண்ற செயல்களையே நிறுத்திடணும். அப்பதான் பாப புண்ணியம் சேர்றது நிற்கும். செயல்படாம இருக்க முடியாது. எது லௌகிக செயல்களோ, எதோ முன்னுக்கு வரணும்னு என்னமோ பண்ணிட்டு இருக்கமே, அந்த செயல்களை அத்தனை நிறுத்தி விடணும். சாஸ்திரம் விலக்கின செயல்களை நிறுத்தி விடணும். சாஸ்திரம் ஒத்துக்கொண்ட செயல்களில் கூட, சாஸ்திரமே பல செயல்களை ஒத்துக்கிறது, ஆனா ஒத்துண்ட செயல்களில் கூட இதன் பயன் என்னதல்லான்னு செய்ய வேண்டும். சாஸ்திரம் ஒத்துக்காத செயலை விலக்கிவிடணும். சாஸ்திரம் ஒத்துக்கொண்ட செயலை இதன் பயன் என்னதல்ல என்று ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வந்தால், அப்போ இவர் செயல்படுபவராக இருந்தாலும் செயல்படாதவராகவே கருதப்படுகிறார். இந்த நுண்ணிய கருத்தை தான் நன்னா கேட்கறவா எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பல கடிதம் எனக்கு வந்ததில் என்ன கேண்டே இருக்கும்னா, ஆத்மாவுக்கு தான் பாவ புண்ணியம் தட்டாதே, பின் எப்படி எடுத்துன்னு போவார் அடிக்கடி இந்த கேள்வி வருது. ஆத்மாவுக்கு பாவ புண்ணியங்கள் தட்டாது. இயற்கை நிலையில் முக்தி அடைந்த பிற்பாடு முக்த ஜீவாத்மாவுக்கு தட்டாது. ஆனா நாம பத்த ஜீவாத்மாவா இருக்கோமே, இந்த நிலையில கண்டிப்பா பாவ புண்ணியங்கள் இவர் தலையில தான் ஏறும். இவர் தான் சுமந்தாக வேண்டும். இதை எடுத்துன்னு தான் அடுத்தடுத்து பிறவிக்கு போறோம். இந்த சும கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னால் அப்ப செயல்களின் பயன்கள் நம்மதான் இருக்கக்கூடாது. செயல்களின் பயன்களை நாம விட்டுடணும். நாம் செயல் புரிகிறோங்கிற எண்ணத்தையும் விட வேண்டும். இவ்வெண்ணங்களை துறந்து பக்தி பண்ணி கொண்டிருந்தால் அப்ப அக்கௌண்ட் பேலன்ஸ் ஏறாதுன்னு அர்த்தம். அத்தோட நின்றுடும். பக்தி பண்ண அக்கௌண்ட் பேலன்ஸ் குறைஞ்சுட்டே வரும். அது எப்ப ஜீரோவாருதோ அதோட பிறவிகளை தொலைச்சுட்டு புறப்பட்டு போயிடலாம். அப்ப கர்மங்கள் ஜீரோவாகணும். அது பல பிறவிகள் கழித்தும் ஆகலாம். பக்தி யோக நிஷ்டனாக இருந்தால் அதே பிறவியில் நடக்கலாம், சரணாகதனாக இருந்தால். இந்த அழகான கருத்தை தான் இப்ப நாரதர் விளக்கி கொண்டு வருகிறார். பக்தி பண்ண வேண்டும் பிராச்சீன பர்ஹிஸே, இல்லைன்னா இது தொலையாது. எப்படி செய்ய வேணும்? மேலும் மனையேவ மனுஷ்யஸ்ய பூர்வரூபாணி சம்சசி பவிஷ்யதச்ச பத்ரந்தே ததைவ ந பவிஷ்யதா. ஒருத்தன் மனது இருக்கிறதே, அது அனைத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும். ராஜா, இப்ப நான் சொன்னேனே, இந்த ஜீவாத்மா கர்மங்களோடு புறப்படுகிறார், இவருடைய சூக்ஷ்ம இந்திரியங்களோடு புறப்படுகிறார், வாசனையோடு புறப்படுகிறார். வாசனை இருக்கவே தான் அடுத்த பிறவியில் இவருக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கிறது. இவருக்கு பிறந்த உடனே பால் குடிக்கணும்னு தெரியுமா? பிறந்த உடனே மலமூத்திரங்களை பெருக்கணும்னு தெரியுமா? பிறந்த உடனே கைகால் உதைக்கணும்னு தெரியுமா? குப்புறப்படுத்துக்கொள்னு 6 சொல்லி கொடுக்கிறார்கள். நகரு தவழ்னு 6 சொல்லி கொடுக்கிறார்கள். தாயார் ஒன்று குப்புறப்படுத்துக்கோன்னு சொன்னப்புறம் குப்புறத்துக்கு ஆரம்பிக்கல குழந்தை. அது முதல்ல தானே முயற்சிக்க ஆரம்பிச்சிடும். ஓ, குழந்தை குப்புறுக்க ஆரம்பிக்கிறதுங்கிற அப்புறம்தான் தாய் உதவிக்கு வருகிறாள். இந்த குழந்தைக்கு 6 சொல்லி கொடுத்தா? அது பள்ளிக்கூடத்துக்கே போலையே. அனாதி கால வாசனை விடாம இந்த வாசனையை தொடர்ந்து அது தூக்கிட்டு போறது இல்லையோ, அதனாலதான் உடனே முயற்சிக்க ஆரம்பிக்கிறது. அந்த முயற்சிக்கு ஏதோ பலன், வயசாறுது, ஆசைப்படுறது, ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக முயற்சிகள், நான் முயற்சி செய்கிறேங்கிற எண்ணம். முயற்சியே தவறல்ல. ஆனா இந்த முயற்சி என்னது? நான் செய்கிறேன், இதனால பயன் ஏற்படுவது என்னது? இது இத்தனையோடைய நடக்கிறது இல்லையோ, அப்ப மேல மேல அக்கௌண்ட்டை ஏத்திண்டே தான் போயாகணும். அதுதான் இங்கே மனையேவ மனுஷ்யஸ்ய பூர்வரூபாணி சம்சதி நாகம் மமேதி பாவோயம் புருஷே வியவதீயத்தே ந அகம் மம, என்னதேதும் அல்ல, நானே என்னுடையவன் அல்லன் என்று எப்போது புரிந்து கொண்டு பெருமானிடத்தில் யாவத் புத்தி மனஹா, இவனுடைய புத்தி மனசு அக்ஷார்த்த குணவியூகோ அனாதிமான், அனாதியான பகவானுடைய திருவடிகளில் இவனுடைய அனைத்தையும் சமர்ப்பிக்கிறானோ, சரணாகதி அனுஷ்டிக்கிறானோ, அப்புறம் இவன் பேர் இவை இத்தனையுமே பாதிப்பதே கிடையாது. ஏவம் பஞ்சவிதம் லிங்கம் திரிவிருத்து ஷோடச விஸ்திருதம் அனேன புருஷோ தேகான் உபாதத்தே விமுஞ்சதி. இந்த தேகத்திலேருந்து ஒரு புருஷன் வெளியில போறாரே, அதுக்கு அழகான ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்போ